மதுரை மாவட்டம் கருமாத்தூர் கோட்டையில் உள்ள மந்தை கருப்பசாமி கோவிலில் பெண்கள் தாய்மாமன் தினத்தை கொண்டாடினர். சாதி மதம் கடந்து தாய்மாமன் தினம் கொண்டாட வந்த பெண்களிடம் நமது செய்தியாளர் செந்தில் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தாய்மாமன் தினமாக கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 9வது ஆண்டாக இந்த தாய்மாமன் தினமானது தென் மாவட்ட மக்கள் சார்பாக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் சூழ்நிலையில் இந்த தாய்மாமன்னா யாரு, எதுக்காக இந்த விழா கொண்டாடுறோம் பெண்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம். இந்த தாய்மாமன்னா யாரு, உங்க தாய்மாமனுக்கு என்னென்ன மாதிரியான மரியாதைகள்லாம் இங்க செய்யறாங்க? அனைத்து தமிழ் குடிகளுக்கும் வணக்கம். தாய்மாமன், தாய்க்கு நிகர் தாய்மாமன் மட்டும்தான். அதை நம்ம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அதை நிரூபிச்சிருக்காரு. நம்மளுடைய சமுதாயத்துல அத்தனை பேர் மறந்துடுறாங்க. தமிழ் குடிகளே ஒட்டுமொத்தமா தாய்மாமன்னா யார், தாய்மாமன்னா நம்ம தாய்க்கு நிகரா சும்மா பேச்சு மட்டும் சொல்லிட்டு போயிடுறோம். அது எல்லாரும் மறந்துடுறாங்க. ஏன் இந்த ஆடி 18 அன்னைக்கு நம்ம நடத்துறோம்னா, எல்லாரும் அவங்கவுங்க குலசாமியை கும்புற நாள் இது. இது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாள்ல நம்ம ஏன் எல்லாரும் நம்ம கொண்டாடா நம்ம தாய்மாமன்களை மறந்துடக்கூடாது அப்படின்னு. இஸ்லாமிய சமூகமும் சரி, தேவர் சமூகமும் சரி, மாமன் மச்சனா வாழ்ந்த உறவு. அதனால இந்த இடத்துல என் குழந்தைகளுக்கு இத்தனை தாய்மாமன் இருக்கான்னு சொல்லும்போது, நான் இந்த இடத்துல இந்த நிகழ்வு சிறப்பா நடக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமையும் படுறேன். இது அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்ம சமூகம் மட்டும் இல்லாம அத்தனை தமிழ் கொடிகளும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்தணும்னு நான் விரும்புறேன். வாழ்க தமிழ் குடி, வளர்க தமிழ் மக்கள். நிச்சயமாக அதே மாதிரி இன்னொரு பெண் பண்ணிருக்காங்க. இப்ப தாய்மாமன்னா யாரு, என்னென்ன மாதிரி மரியாதை எல்லாம் அவங்க தாய்மாமனுக்கு அவங்க பிரதைகள் செய்வாங்க? தாய்மாமன்னா அவங்க பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களோட இது இல்லாம எந்த ஒரு காரியமே நடக்காது. குழந்தை பிறந்தமே சேர்ந்தது போயிட்டு அந்த குழந்தை பெரிய பிள்ளையாகி ஏதாவது கல்யாணம் எந்த ஒரு இதா இருந்தாலும் தாய்மாமன் கண்டிப்பான முறையில எங்களுக்கு இருக்கணும். அதை போட்டுறதுல அதை இப்ப நிறைய மறந்து போறாங்க. அடுத்தடுத்தது வரப்ப மறந்து போறாங்க. அடுத்த தாய்மாமன் இல்லாததும் வந்துகிட்டு இருக்கு. அது வேணும், தாய்மாமன் கண்டிப்பாக வேணும். அடுத்து இப்பெல்லாம் உண்மையை சொல்லணும்னா ஒரு குழந்தையோட நிப்பாட்டிடுறாங்க. 2 குழந்தை 3 குழந்தை கண்டிப்பான வேலையில இருந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு சித்தி, சித்தப்பா, தாய்மாமன் அப்படி எல்லா உறவும் வரும் அப்படின்ற ஒரு இதுதான். இது 8 வருஷமா, கிட்டத்தட்ட 8 வருஷமா முடிச்சிட்டோம். இது 9வது வருஷம். தாய்க்கு நிகர் தாய்மாமன் கண்டிப்பான முறையில எங்களுக்கு தாய்மாமன் இப்ப இல்ல, எப்பயுமே இன்னும் அது பெரிய அளவுல கொண்டு போகணும். இன்னும் பிள்ளைங்களுக்கு நாங்க சொல்லி தர்றது நிறைய இருக்கு. அதெல்லாமே மறந்துடுறாங்க. அதுக்காக தான் இந்த ஆடி பெருக்கு தாய்மாமன் இன்னைக்கு வர வச்சு அவங்களுக்கு ஒரு புத்தாடை எடுத்து கொடுத்துட்டு, அவங்க எங்க குழந்தைங்க அவங்க காலில் ஆசீர்வாதம் அவங்க சொல்லி அவங்களுக்கு கையில ஒரு துண்டை கட்டிட்டு நவதானியம் அள்ளி கொடுப்போம். நவதானியம் ஏன் கொடுப்போம்னா, அந்த காலத்துல அந்த காலத்துல இருந்து இருக்கு, இப்ப வந்தது கிடையாது. இது பலமுறையா இருக்கு. அதை இப்ப மறந்துட்டு நம்ம இது பண்றோம். அது ஆனா இது மறுபடியும் கொண்டு வர்றது நவதானியம் கொடுத்து அவங்க தோட்டத்துல கொண்டு போய் விளைச்சல் பண்ணுவாங்க. அதுல வர இது டைம் எங்களுக்கு அக்கா தனக்கு தீரா தீரும். அதுக்கு தான் நவதானியம் கொடுத்து நாங்க அவங்க காலில் ஆசீர்வாதம். நிச்சயமாக தெரிவித்தது போல தாய்மாமன் என்ற உறவு தாய் தந்தைக்கு நிகரான ஒரு உறவாக கருதப்படுகிறது. இந்த உறவு அனைத்து சமுதாய மக்களிடத்திலும் இருந்தாலும் கூட அந்த தாய்மாமனை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆடிப்பெருக்கு தினத்தில் தாய்மாமன் தினமாக கொண்டாடப்படும் சூழ்நிலையில் அனைத்து பகுதி மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் இந்த தாய்மாமனை போற்றும் விதமாக இந்த நாளை தாய்மாமன் தினமாக அனுசரிக்க வேண்டும் என்பதை இந்த தென் மாவட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. செந்தில், நியூஸ் 7 தமிழ், சுலமட்டி.